அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, புசி ஆனந்த். இது எந்த வரிசையில எதை வைக்கிறது? அது அப்துல் கலாம் சொன்னார்ல, இளைஞர்களெல்லாம் கனவு காணுங்க அப்படின்னு. இவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். ஆமா, எங்க அண்ணன் விஜய் சிஎம். உள்ளூர் மக்கள் அதான் சொல்றாங்க, இது பாஜக சதி செய்யுதுங்க. நம்ம எல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். இவங்க குறிக்கோள் எல்லாரையும் படுக்க வைக்கணும். எங்கிருந்து அந்த பேச்சு வருதோ தெரியல, எங்கிருந்து அந்த நடிகர் தானே நம்ம சொல்லியா தரணும். பாஜக நாங்க வந்து கிள்ளுவோம், ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம், அடிக்க மாட்டோம். ஆனா திமுகவா குத்துன்னு குத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிரதம்பி எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கானே. எது இருக்கீங்களா? நாட்டுல அரசியல் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஐயோ, ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்க தமிழ்நாட்டு அரசியல் நம்ம கணிச்சதா ஒண்ணு போனோம் பார்த்தா வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எங்க திசை தெரியாம போயிடுவோம். ஆமா, பயமும் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலே எதை நோக்கி போவோம்? அந்த வடிவேல் ஒரு படத்துல காமெடியில சொல்றாருல, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி ஓடுதோ அப்படின்ற மாதிரி போற போக்குல போவோம். இருந்தா சாமிக்கு இல்லாட்டி பூமிக்குன்ற மாதிரிதான் இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் போகுது. என்னன்னா செங்கோட்டையன் வந்து இவர் இப்படி பண்ணுவாரா அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணினோம், அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம். ஆமா, ஏன்னா ஒண்ணு அதிமுக அதிருப்தி இல்லைன்னா ஒண்ணு திமுக தான் போவாங்க. ஏன்னா நிறைய பேர் போயிருக்கிறாங்க. இப்படி மாற்றுறது அது வழக்கமா நடக்கிறது தானே. ஆனா நினைச்சே பார்க்காம தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துடாப்புல. இது எந்த வகையில எப்படி போய் அங்க சேர்ந்தாரு, அங்க இருக்கிறவங்க அதை எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஒண்ணு, விஜய் கும்பலுக்கும் சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கறதுலாம் யாருமே இல்லப்பா. புசி ஆனந்தும் இல்ல, ஆதவர்ஜனாவும் இல்ல, சிடி நிர்மல்குமாரா இல்ல. பரவாயில்ல, ஒரு 50 வருஷம் அரசியல்வாதி நம்ம கூட வந்து இணைஞ்சிட்டாரு, பெரிய பலமாச்சு. ஆமா, அவங்களுக்கு பலம். ஆனா இவருக்கு பலவீனம் ஆயிருச்சு இந்த சைடு போச்சு. ஆமா, ஏன்னா இவர் வந்து அரசியல் பண்றாரு, கொள்கை தலைவர் 5 பேருன்னு நியமிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். ஆனா 6வதா நான் ஒரு ஆள் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மாவை சேர்த்துக்கிட்டாரு செங்கோட்டையன் அவர்கள். கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும். அதுதான், ஏன்னா இப்போ கொள்கை தலைவர் 5 பேரு பிரச்சாரத்துல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, பிரச்சாரம் பண்ணிடுறாரு விஜய் அவரு. போதாததுக்கு நான் ஜெயலலிதாவும் சேர்த்துப்பேன், நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா கட்சியில சேர போறேன் அப்படின்னும் போது பாக்கெட்ல ஜெயலலிதா போட்டோ வச்சுக்கிட்டே பேனர் வந்து அடிக்கிறாரு, ஜெயலலிதா போட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய சந்தித்து வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா சமாதியில வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. நேத்து கார்த்திகை தீபத்துல ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அதாவது அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, புசி ஆனந்த். இது எந்த வரிசையில எதை வைக்கிறது அதுதான் தெரியல. எல்லாரும் கண்டனம் தெரிவிச்ச உடனே நீக்கிட்டாரு. இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு நினைவு நாள், அஞ்சலி செலுத்துறதுக்கு அவர் வீர வணக்கம் பண்ணிருக்கிறாரு. அதுல வந்து ஜெயலலிதா போட்டோதான் பிரதானமா இருந்திருக்கு. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருச்சு, எப்ப நம்மளது வந்து ஏடிஎம்கேல இணைச்சிட்டோமா தாவேக்காவ, 2 கூட்டணிக்கான வழி வந்துருச்சா அப்படின்ற டவுட் வந்துருச்சு தமிழக வெற்றி கழகம். ஏன்னா இவர் வந்து விஜய பிரம்மாண்டப்படுத்தல, ஜெயலலிதா அம்மா தான் பிரம்மாண்டப்படுத்துறாரு. அவரு என்ன பண்ணாலும் நான் எங்க மாறினாலும் அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு. ஆமா, அந்த விசுவாசி மறுரூபம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ரேஞ்சுக்கு தான் இவரு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாவே இருக்கு. எப்பா எங்க தலைவர் விஜய்யா, எங்க விஜய் போட்டோவை வைங்க பாக்கெட்ல, ஜெயலலிதா அம்மா போட்டோ எதுக்கு வைக்கிறீங்க? தலைவர் விஜய் கிடையாது, ரசி. இவங்க எல்லாம் இன்னும் அப்படிதான் இருக்காங்க. தலைவர் தான் சொல்றாங்க, அண்ணா தான். ஆமா, அந்த ஒரு பேண்ட் மோட்ல தான் இவங்க இருக்கிறாங்க. ஆனா செங்கோட்டையன் நீங்க என்ன வேணா கூவுங்க, எங்களுக்கு அதை பத்தி கிடையாது. ஆமா, தாவேக்கா கொடி நீ மேல போட்டா நான் எடுத்துதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா போட்டோவை வச்சிருந்தா இருக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் விஜய சிஎம் ஆக்கவே தீருவேன் அப்படிங்கிறாரு. மிகப்பெரிய அரசியல் வியூகம் வச்சிருக்காரு. ஆமா, ஒருவேளை இவர் வந்து இந்த மாயி படத்துல எல்லாம் சரத்குமார் கிட்ட வந்து ஒரு எம்எல்ஏ வந்து கெஞ்சுவாரு, எப்பா நீ வந்து நான் எம்எல்ஏ ஆகணும்னு ஒரு வார்த்தை சொன்னா மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி இவரு செங்கோட்டை நினைச்சுட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. நான் சொன்னா மக்கள் கேட்பாங்கப்பா, விஜய்க்கு தாங்கப்பா குத்துவாங்க, அப்படி இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து, அந்த மாதிரி நினைச்சிட்டு சொன்னாரா இல்லன்னு தெரியல. 2026 விஜய் அவர்கள் சிஎம் வந்துருவாரு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. ஆனா ஒண்ணு, இவங்களுடைய இமேஜினேஷன்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்களுடைய கனவு வந்து
அது நம்ம அப்துல் கலாம், மறைந்த அப்துல் கலாம் சொன்னார்ல, இளைஞர்கள் எல்லாம் கனவு காணுங்க அப்படின்னாரு. இவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். ஆமா, எங்க அண்ணன் விஜய் சிஎம், இவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அவர் சிஎம், தமிழ்நாட்டோட பிரதமர். அவரு தமிழ்நாட்டுல போய் கத்துவாங்க, தமிழ்நாட்டின் பிரதமர் விஜய் அவர்கள். அந்த ரேஞ்சுக்கு தான் இவங்களுடைய இதுவெல்லாம் இருக்கு. இப்படியா இருக்கும்போது தான் தமிழக வெற்றி கழகம் 2026 என்னென்ன கூத்துக்கள் நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய பரிதாபிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஆமா, சரியான அதிருப்தி அப்படின்னு. அப்புறம் ஒரு 2 நாளா மதுரையில ஒரு பெரிய பரபரப்பு போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்? திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறது. சரி, இது முருகன் கோயில்ல வழக்கமா தீபம் ஏத்துறது இருக்குதான். அது பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே ஏத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அங்க என்ன பண்றாங்க, இந்த இந்து முன்னணிகள் பாஜக சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இல்ல நீதிபதி சொன்ன மாதிரி இன்னொரு மலை உச்சியில தான் போய் ஏத்தணும், தர்கா பக்கத்துலதான் போய் ஏத்தணும். இவங்களுக்கு தர்கா பக்கத்துலதான் வச்சாதான் இவங்க அயோத்திய மாதிரி இங்க மாத்தணும், முருகனை திருடின்னு போயிடும், முருகனை ராமனா மாத்துறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. வடக்குல ராமரு, தெற்குல முருகர் அந்த ரேஞ்சுக்கு போய் கூவ ஆரம்பிச்சிட்டாங்க, மாறிட்டாங்க, மாத்திருவாங்க. ஆனா இப்ப அந்த தர்கா பக்கத்துல தூண் இருக்குது, அந்த தூணுலதான் ஏத்தணும் அப்படின்றாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு அடையாள சின்னம். அதுல இப்படி தூணுல ஏத்துன ஒரு சரித்திரமே கிடையாது. ஆனா இப்ப ஏத்தணும்ன்றாங்க. அது இல்லாம அந்த தூணுக்கு போற வழி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தர்காவை தாண்டி தான் போகணும். ஆனா போறவங்க சும்மா போவாங்களா? அவங்க பிளானே அதுதானே, அதை அடிச்சு உடைச்சு அதை இல்லாம ஆக்கணும்ன்றதுதான். தமிழகத்துல மத அரசியலை எந்த விதத்திலாம் கொண்டு வர முடியுமோ இவங்க என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க, எதுவும் வேலைக்கு ஆகல. பிள்ளையார கொண்டு வந்து எடுத்து பார்த்தானுங்க, என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகல. இப்போ முருகன் தான், தமிழ் கடவுள் முருகன்ட்டா எந்த விதத்துல இவங்க இணைக்கிறாங்கன்னே தெரியல. ஆனா இதுல எப்படி உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு தெரியல. வடக்குல ராமரு, தெற்குல முருகரு, இவங்க எப்படி ஒத்து போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா எதனா ஒரு கலவரத்தை தூண்டி குந்தகம் விளைவிக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இவங்க சுத்தி. அவங்களுடைய நோக்கம் இங்க மத அரசியலை பரப்பணும், பாஜக உள்ள வரணும்னா கண்டிப்பா அதுதான் முக்கியம். அது ராமரா இருந்தாலும் கவலை கிடையாது, முருகரா இருந்தாலும் கவலை கிடையாது, எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனா அவங்களுக்கு அதுதான் முக்கியம். ஆமா, இதுல இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, சுட வந்திருக்கிற செய்தி என்னன்னா, அந்த திருப்பரங்குன்ற கோயில் சுவாமிகள் இருக்காங்கல்ல, பட்டர்கள் அப்படின்னுவாங்கல்ல, அவங்க என்ன திட்டவட்டமா சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப கார்த்திகை தீபம் முடிஞ்சு போயிருச்சு, கார்த்திகை தீபம் முடிஞ்சிட்ட பிறகு இப்ப திருப்பம் தீபம் ஏத்துனேன்னா அது எங்களால ஏத்துக்க முடியாது அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்களே நியாயமா தான் இருக்காங்க. ஆமா, இவங்களே எதுவும் மாத்த முடியாது, அவங்க பக்தி, அது அவங்க அந்த சட்டப்பூர்வமா போறாங்க. ஆமா, ஆனா பின்னாடி இருந்து கூவுறாங்களே இந்த பாஜக, இந்து முன்னணி எல்லாம், இவங்கதான் வேணும்னே திட்டம் போட்டு எதனா ஒரு ஏற்கனவே இந்த பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் பாஷா பிரச்சனை, திருப்பன்ற கோயில் பிரச்சனை ஏற்கனவே கொண்டு வந்தாங்க. ஆனா அது முறியடிச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மதுரை திருப்பரங்குன்ற மக்கள், எப்ப நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கோம், மாமன் மச்சானா இருக்கோம், அங்கம் பங்காளியா இருக்கிறோம், எங்களுக்குள்ள எதுக்குப்பா நீங்க பிரிவினை? எங்கேயுமே இல்லாத ஒண்ணு தமிழ்நாட்டுல அதுதான் இருக்கு. இங்க இருந்து மலைக்கு போறவன் விபூதி வாங்கி இங்க தர்கால போய் வாங்கிட்டு போவாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஒண்ணு இருக்குது. இவங்களை குழப்பணும் அப்படின்ற ரேஞ்சில தான் இவங்க சுத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த கோயில் பூசாரிங்க எல்லாம் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, கார்த்திகை தீபம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்க ஏத்துனீங்கன்னா அது இதுவாகாது, இதுக்கப்புறம் ஏத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இவங்க இந்த பாதுகாவலர்களாச்சு, சாமியை பாதுகாக்கிறவங்க சடங்கு சம்பிரதாயத்தை எப்படி மீறாங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு கலவரம் நடக்கும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். நீங்க சாமியை வச்சுக்கோங்க. இந்த சிவகார்த்திகை வருடத்துல சொல்லுவாங்கல்ல, நீங்க திருவிழா பண்ணா நடத்தாம போங்க, அந்த மாதிரி தீபத்தை ஏத்தாம போங்க, எங்களுக்கு கலவரம் நடந்தே ஆகும் அப்படின்ற மாதிரிதான் இவங்களுடைய கோஷியா இருக்கு. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பாஜக கூட கடையெடுப்பு போராட்டம் நடத்தி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கடையெடுப்பு போராட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. பாவம் இவங்க பாட்டுன்னு போயிட்டு இருக்காங்க. நீ என்ன கத்தின்னு கடை, எனக்கு வியாபாரம் டிஸ்டர்ப் பண்ணாம அந்த ஓரமா போய் கத்து அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுதான் மக்கள் இறங்கிட்டாங்க. உள்ளூர் மக்கள் அதான் சொல்றாங்க, இது பாஜக சதி செய்துங்க, திமுக அரசும் காவல்துறை எடுத்த நடவடிக்கை தான் கரெக்ட், ஆனா இவங்க பாஜக அரசியல் செய்யணுன்றதுக்காக செய்யறாங்க. அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பேட்டிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனா இதுல ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறாங்க, அந்த குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சுட்டு இருக்காங்க, நாங்க தீபத்தை ஏத்தி ஆகும் அப்படின்னு. எப்ப உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்தியாச்சு, ஏன் இப்ப போயிட்டு நீங்க அங்க ஏத்தணும்னா கேட்கவே மாட்டேன்றாங்க.
ஏத்தலனா இவங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டாங்க, தோல்வியை ஒத்துக்க முடியாது. அப்ப தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் இவனுங்க பின்னாடி போனா வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. அதை அந்த நம்பிக்கையை காப்பாத்தி ஆகணும், நான் கோர்ட்லயே தீர்ப்பு வாங்கிட்டேன் அப்படின்ற அந்த ஈகோவுக்காக எப்படியாச்சும் ஏத்தி ஆகணும், மத அரசியலை பரப்பணும்ன்ற ஒரு குறிக்கோளோட நம்ம எல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். இவங்க குறிக்கோள் எல்லாரையும் படுக்க வைக்கணும், அவ்வளவுதான், கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு. அது சாமி கூட கேட்டிருக்க மாட்டார் போல இருக்கு, எனக்கு தீபத்தை எப்படியா தெரியும். இவங்க தான் என்ன பண்றாங்க, ரொம்ப அழிச்சாட்டியம் தாங்க. சாமி என்ன பண்ணிருப்பாரு, எப்பா டைம் ஆச்சு தீபம் எல்லாம் வேணாம், ஏதோ 2 நாள் பண்ணீங்களா, தூக்கத்துக்கு எடுத்தீங்களா, கம்முன்னு இருக்கு, எனக்கு வேலை இருக்கு. பாவம் முருகனே பாவம், 2 பொண்டாட்டிக்காரு, இந்த பக்கமோ இந்த பக்கமோ அவரு பாவம் இருப்பாரு, டிஸ்டர்ப் பண்றதே வேலையா வச்சு. இவங்களுக்கு அதுதான் வேலையா என்னவோ நம்மளுக்கு அது தெரியல. இதுல இன்னொரு சுவாரஸ்யமா பார்க்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டு தாங்க ரொம்ப முக்கியம். ஆமா, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப முக்கியங்க, அவங்க பாதுகாப்பு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு மேடைக்கு மேடை ஏறி தமிழ்நாட்டு மக்கள் மேல பாசம், அன்பு, அரவணைப்பு எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம், அதிமுக, அதே மாதிரி பாமக அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் கூன்னு கூவாங்க. ஆமா, இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி ஒரு கலவரத்தை ஏற்படுத்திருக்காங்க. யாருன்னா ஒரு வார்த்தை திறந்தாங்களா? இவங்க எல்லாம் தான் கலவரம்னா காணாம போயிடுவாங்க. அதுவும் பாஜக பண்ணா இவங்க எங்க காதெல்லாம் அடிச்சுப்பாங்க. அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்ற மாதிரில தேடுவாங்க. ஏதோ கலவரமா எங்க நடந்துச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நீங்க அதிமுக அன்புமணிய கூட பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்கப்பா, அதனால அவங்க கூவுறதுனால நம்மளும் சேர்ந்து கூவணும் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கலாம், கொஞ்சம் மனசு ஏத்துக்கும். அதிமுக நிலைமைதான் தெரியுமே, அமித்ஷா சொன்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க, அமஞ்சாமி அமஞ்சாமி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவாரு. ஆமா, இங்க அன்புமணிக்கும் நெருக்கடி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பாஜக விட்டு வெளியே போனா திகாருக்கு போயிருவாரு அப்படின்றதுனால கூட பாஜக ஆமா பாஜக கூணும். ஆனா இந்த விஜய் அவர்களுக்கு என்னதான் ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. தெளிவான ஸ்டாண்டு ஒன்னும் கிடையாது. என்னத்த இது மக்களுக்கு பாதிப்பு விளைக்கூடியது, கொள்கை எதிரி, மிகப்பெரிய கொள்கை எதிரியா வந்து பாஜக சொல்றாரு. இப்ப இங்க இதுக்கு ஏன் இன்னமும் குரல் கொடுக்கல? வழக்கமா மழையில டயர்டாயி தூங்கிட்டு இருப்பாரு போல அப்படின்னு. இல்ல, மழையில வந்தாரு, வெளியே வந்தாரு, வந்து நீலாங்கரை வீட்டுல இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போனாரு. என்ன பண்றது பாவம், இந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் சாரல் அதிகமா வந்திருக்கும், அந்த பக்கம் போயிடும், அதனால வீட்டுக்கு வீடு மாறி இருக்காரு கண்டி. அந்த மக்கள் பணியில கூட இவர் இறங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யல. ஒண்ணு, இவ்வளவு பெரிய கலவரம் பண்ணிருக்காங்க, 144 தடவை உத்தரவு போட்டோம், அவ்வளவு பெரிய கலவரம் பண்ணிருக்காங்க, ஒரு காவலர் மண்டை உடைஞ்சிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு பாசிச போக்க, சனாதன போக்க பாஜக செஞ்சிருக்கு, இந்து முன்னணி செஞ்சிருக்கு. இதை கண்டிச்சு குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கை கூட விஜய் அவர்கள் கொடுக்க முடியல. கண்டன அறிக்கை வேணா, வழக்கமா போடுற மாதிரிதான், சார் நான் பாட்னி என் வீட்டுல இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டா அட்லீஸ்ட் உங்களை நம்பி உங்களை பின்னாடியே வர அத்தனை ஆயிரம் இளைஞர்கள், அத்தனை லட்சம் இளைஞர்கள் கொஞ்சமாச்சும் இதுக்கு இருப்பாங்க. அவங்க கூட ஓரளவு தெளிவா இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். இந்த கரூர் சம்பவத்துல சொன்னல, சிஎம் சார் நான் வீட்டுலதான் இருக்கிறேன், முடிஞ்ச என் மேல கைய வைங்க, மக்களை ஒண்ணு அடிபட்டவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில கிடப்பா, நீங்க வீட்டுல இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் ஒண்ணு கொடுத்தாரு. அது மாதிரி இதுல ஒரு மிரட்டல கொடுத்துருக்காங்க. பாஜக அவர்களே, இந்து முன்னணி அவர்களே, எங்க மக்களை ஒண்ணும் பண்ணாதீங்க, நான் வீட்டுலதான் இருக்கேன், வேணா எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணு. எதனா ஒரு வீடியோ போட்டுக்கலாம்ல. ஸ்கிரிப்ட்ல இல்ல, ஸ்கிரிப்ட்ல இல்லையா, அதனால மறந்துட்டு இருப்பாரு போல இருக்கு. ஒருவேளை ஸ்கிரிப்ட் ஏதி கொடுத்துட்டு ஊருக்கு ஏதோ போயிட்டாரு போல இருக்கு, இருக்கலாமே. அதனால ஏதி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, அதனால வீடியோ போடல போல இருக்கு. விஜய் நம்ம தப்பா சொல்ல முடியாது, அவர் சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்கிரிப்ட் எதிர லீவ் போட்டிருக்க கூடாது. ஒருவேளை அவருக்கு எதனா வீக் ஆஃப் தெரியல, வைத்தாலகத்தால எதனா போயிருக்கும், அதனால லீவ் போட்டிருப்பாரு, ஸ்கிரிப்ட் ஏதி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இங்க திமுக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு, நீங்க திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி மத கலவரத்தை, இந்த மாதிரி ஜாதி கலவரத்தை, வன்முறையை தூண்டணும்னு நினைச்சா அந்த கனவுல இங்க பலிக்காது. இங்க வேலைக்கு தமிழ்நாடு நல்லிலக்கணம், அதனால மத நல்லிலக்கணத்தை போற்ற நாடு தமிழ்நாடு, உங்களுடைய பாய்ச்சல இங்க வேலைக்கு ஆகுதுன்னு சரியான தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க இதே உதயநிதியை கொடுத்ததுனால சனாதனத்தை எதிர்த்து போராடினார். அவர் மேல கேஸ் போடுறதுல இல்ல வட மாநிலத்துல ஒருத்தர் என்ன பண்ணது, தலைக்கு 10 லட்சம் 10 கோடி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனா இருந்தாலும் மனுஷன் என்ன பண்ண எடுத்த கொள்கையில ரொம்ப உறுதியா இருந்து போராடினாரு. ஆனா விஜய் மாதிரிலாம் ஓடி ஒளியில.
ஆனா பேசுறது மட்டும் வாய்க்கிலேயே பேசுறாரு. எங்க இருந்து அந்த பேச்சு வருதோ தெரியல, எங்க இருந்து அந்த நடிகர் தானே நம்ம சொல்லியா அதுனா கரெக்ட் தான். நடிகர் நம்ம சொல்லியா கொடுக்கணும். எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல காமெடி பண்ணணும், எந்த டைலாக்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எந்த டைலாக ஏத்தணும், எந்த டைலாக இறக்கணும், எது ஆடியன்ஸை கூஸ் பம்ப் பண்ணணும், அதெல்லாம் மாநாடுக்காரங்க ஆடியன்ஸ் தானே. ஆமா, அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சபட்ச கண்டனமான தெரிவிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் பேசுறதுக்கு இத்தனை கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறதுக்கு நியாயமா இருந்திருக்கும். பெரியாரையும் அம்பேத்கர் கொள்கை தலைவர்களா வச்சிருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு போஸ்டர் மேக்கிங் ஆச்சு பண்ணி போட்டுருக்கலாம். கண்டிப்பா போட்டிருக்கலாம். இந்த அறிக்கை லெட்டர் எல்லாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி அறிக்கை எல்லாம் கொடுத்திருக்கலாம். ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சுல, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு மாதிரி விஜயோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இவங்க பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றாங்களே கண்டி எதிர்க்க மாட்டாங்க. எங்களுக்கு முழுக்க முழுக்க திமுகவை எதிர்ப்பு நிக்கணும், அவங்க மேல வீணான பழிகளை போடணும், பொய்யான செய்திகளை சொல்லி அவங்களை அவதூறுப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய வேலையாவே. அவருடைய முக்கிய குறிக்கோள் நேரடி முதல்வர். 2026 நேரடியா முதல்வர் ராஜாவாதான் வருவேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் தம்பி எனக்கு மண்டை கொடைச்சலாவே இருந்தது. என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த எதிர்கட்சி எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இப்போ அவங்க வந்து விமர்சனம் வைக்கலாம், நான் வைக்க வேணாலும் தப்பெல்லாம் சொல்லல. ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னு இருக்கும்போது எதிர்த்தரப்புல இருந்து நியாயமான ஒரு எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்கன்னா, ஒரு ஆளுங்கட்சி சரியா ஆளுங்கட்சியா இருக்குது அப்படின்னு. ஏன்னா எதிர்க்கிறதுக்கு ஆளுமே இல்லைன்னா அது இல்லாம ஒரு எப்படி சொல்றது, ஒரு உத்வேகம் வராது போட்டி போடுறதுக்கு. நம்ம எதிர்க்க நிக்கிறான்னா நம்மளோட பலசாலியா இருக்கணும், நம்மள நிகரனா இருக்கணும். ஒரு சின்ன பையனை கொண்டு போயிட்டு நம்ம அடிச்சு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி? அது நல்லாவே இருக்காது. அது மாதிரி இப்ப திமுக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. இப்ப எதிர்க்கிறவங்க நியாயமான எதிர்க்கலாம், அதுல எந்த இது மாற்றுக்கிறது இல்லை. இப்ப மழை பெஞ்சது, 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சது, தண்ணி நின்றுச்சு, அது நின்றுச்சு, 4000 கோடி வேஸ்ட் பண்ணிட்டாங்க, வடிகால் திட்டம் என்ன. இவங்க கேட்கிறவங்களுக்கு எல்லாம் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ஞானம் இருக்குதா இல்லையா நம்மளுக்கு தெரியல. தொடர்ந்து மழை பெஞ்சுன்னு இருக்கும் போது யாருன்னா தண்ணியை வெளியேற்றுவாங்களா? அதுல வேலை செய்யறவனும் மனுஷன் தானே, அவனும் நனைஞ்சுக்கிட்டு தான் வேலை செய்யணும். எல்லாத்துலயும் இருக்கணும். மழை நின்னாதானப்பா கொஞ்சம் தண்ணியை வெளியேற்ற முடியும். மழை பெஞ்சுன்னு இருக்கும் போது இவங்களுக்கு என்னன்னா 4000 கோடி ஒதுக்கிட்டாங்க, வடிகால் திட்டம் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. மழை பெஞ்சா ஒரு டிராப் கூட தரையில இருக்க கூடாது. மழை வந்தா பூமியில படவே கூடாது, அது பாட்டு எங்கேயாச்சும் அப்படியே அந்த பக்கம் போயிடும், தரையில படக்கூடாது, தரையிலேயே வரக்கூடாது. அது எப்படி தரையில படலாம்? 4000 கோடி செலவு பண்ணிருக்கீங்க. 4000 கோடி செலவு பண்ணி எப்படி டைரக்டா வடிகால் வாரியத்துல தான் போய் மழை விடும், அதுலதான் வேற எங்கேயும் விழக்கூடாது. இந்த மாதிரிதான் இவங்களுடைய அறிவுத்திறன் இருக்கா அப்படின்னு. இப்போ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் வரலாம், வராமலாம் இருக்காது. யாருமே பர்ஃபெக்டா எந்த இடத்துலயுமே முடியாது. ஏன்னா இருந்தாலும் குறைகள் வரலாம், வராமலாம் இருக்காது. ஆனா அந்த குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணும், அதுக்கு அரசு என்ன மாதிரி முன்மாதிரிகளை முன்னெச்சரிக்கைகள் எடுத்துக்காட்டுகளை வைங்க. அப்படி வைக்கலாம். தண்ணி நின்றுச்சு, 4000 கோடி செலவு பண்ணிட்டாங்க, எங்க பண்ணாங்க? கொள்ளடிச்சிட்டாங்க. இதுதான் திமுக வேலை. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவங்க ஆட்சியில எல்லாம் வந்ததே கிடையாதா? எல்லாம் செஞ்சதே கிடையாதா? இதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியல. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தண்ணி தரையிலே போடக்கூடாது, மழை துளி. அப்படியே டைரக்டா நம்ம என்ன பண்ணோம், மேலேயே என்ன பண்ணோம், இந்த தர்மாகோல் வச்சாரு பாருங்க, ஒரு தர்மாகோல் பரவனாரு பாருங்க, நீராவி ஆகி அந்த மாதிரி நம்ம மேலே என்ன பண்ணோம், ஒரு ஸ்டேபிள போட்டு அப்படியே அந்த பழு போட்டு வடிகால் இறக்கணும். என்னத்த சொல்றது நம்மளுக்குன்னு தெரியல. ஏன்னா இதை கண்டிச்சு நம்பாலு ரொம்ப ஞானமானவர்ல விஜய் அவர்கள், அவர்ல அறிக்கைலாம் விடுவாரு. அரசு என்ன செஞ்சிருச்சு, என்ன பண்ணிருச்சு, மக்களுடைய நல வாழ்க்கை. இந்த திருப்பரங்குன்ற மேட்டருக்கு அறிக்கை விட மாட்டாரு. இது அதனால அது எப்படி தப்பா போயிடல, அப்புறம் எப்படி மக்கள் ஆதரிப்பாங்க? கரெக்ட். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி திமுகல ரோசம் பொத்துக்குன்னு வந்துரும்ல. ஏன்னா பாஜக நாங்க கிள்ளுவோம், ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம், அடிக்க மாட்டோம். ஆனா திமுகவா குத்துன்னு குத்துவோம். இதுதான் தமிழக பாஜகவையும் அடிப்பாங்க. இந்த பூனை கவர், எலிய கவர் ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, திமுக இவங்களுக்கு எலி டக்குன்னு போய் கவிடுவாங்க. அதுவே பாஜக அவங்க குட்டி, மேலாவே கவி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. கரெக்ட், அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா ஒண்ணு, விஜய் அவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு தமிழ்நாட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ திமுக அரசு தமிழ்நாட்டுல என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, என்னென்ன. இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சா எந்த அளவுக்கு, குறைஞ்சபட்ச மழை பெஞ்சாலே
தண்ணி வந்து நின்னுடும். இன்னைக்கு 3 நாள் தொடர்ந்து மழை அடிச்சது. எங்கெங்கெல்லாம் தண்ணி நின்னுதோ குறைஞ்சபட்சம் அங்க எல்லா இடத்துலயும் தண்ணி நிக்கவே இல்லை. உடனடியே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. தண்ணி நின்னுந்தா கூட நடவடிக்கை எடுத்தாங்க. எடுத்துட்டு தண்ணியை போய்க்கிட்டாங்க. நேர்ல போய் இப்ப நீங்க உதாரணத்துக்கு வேசார்படியில உடனே எடுத்துக்கோங்களேன். அங்க வந்து பிரிட்ஜி கட்டுறாங்க. பிரிட்ஜி கட்டுறதுனால அங்க ஒரு கொஞ்சம் அடைப்புகள் இருந்தது. ஆனா உடனே எடுத்துட்டாங்க. எடுக்காமலாம் கிடையாது. ஆனா நின்றுச்சு. என்னன்னா முதல்ல ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிரும் தண்ணி நிக்குது அப்படின்னு. நாள் ஃபுல்லா அதேதான் அவங்களுக்கு. ஆமா, அதேதான் கண்டென்ட் அவங்களுக்கு. ஆனா ஒண்ணு எதனா ஒரு குறை வைக்கணும். ஆக்கப்பூர்வமா ஒரு கருத்துக்களை அரசுக்கு எதிரா இந்த குற்றம் செஞ்சுச்சுப்பா, இது ஆக்கப்பூர்வமா இது சட்ட ரீதியா இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க, இவங்க மேல கை காட்டுறாங்கன்னா காட்டவே மாட்டாங்க. மிஸ் என்னை கிள்ளிட்டா மிஸ், என் பென்சிலை திருடிட்டா மிஸ், அந்த மாதிரி ஒரு குறைகளை ஒரு வளர்ந்த கட்சியோ வளர்கிற கட்சியோ திமுகவை பார்த்து குறை சொல்றதுதான் இங்க நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்றது ஒரு நிலைப்பாடாவும் இருக்குது. இவங்களுடைய குறை சொல்லுதல் இன்னும் எந்தெந்த அளவுக்கு போக போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. குறை சொல்றவங்க கொஞ்சம் கூட அவங்க என்ன பண்ணணும்ன்றதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அது கொஞ்சம் சேர்த்து அவங்களே பண்ணிடுவாங்க. ஆமா, அரசுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுத்த மாதிரியே இருக்கும். சரி, என்ன பண்றது, உங்க அளவுக்கு எப்படி உங்க அளவுக்கு இல்லனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு தெரிஞ்சவங்க நீங்க சொல்றத பண்ணுவாங்கன்னு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. சரி, இப்படி எல்லாம் இந்த ஒரு கூத்து போயிருந்தா இந்த பக்கம் இன்னொரு கூத்து மேல கூத்து நடத்தினே இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஆமா, என்னன்னா டிசம்பர் தான் 15 லாஸ்ட் டெட் எண்ட். அதுக்கப்புறம் நீங்க வந்து அதிமுக என்ன சேர்த்துக்கலன்னா தனியா கட்சி ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்தாரு. வார்னிங் கொடுத்துட்டு மனுஷன் இங்கே இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. இங்க மழை அடின்னு அடிச்சுட்டு இருக்கு. மக்கள்லாம் என்னப்பா பண்றது எதுப்பா பண்றது தெரியல. தலைவர்கள்லாம் மக்கள் எப்படி காப்பாற்றணும், என்னென்ன பணிகளை செய்யணும், துரிதப்படுத்தணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா மனுஷன் சைலண்டா இங்க இருந்து கொச்சின்ல இருந்து டெல்லி இப்படி போகாம இப்படி போறாரு. இந்த வடிவேல் படத்துல வந்து சொல்லுவார்ல, அவரு இப்படி வந்து இப்படி போயிட்டாருங்க, ஏன் இப்படியே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரு கொச்சின்னு போயிட்டு டெல்லி போயிருக்காரு. சரி, இவரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண போறாரு டெல்லிக்கு அப்படின்னு தான் நினைச்சேன் எல்லாருமே. நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். இப்ப அந்த நான் சொன்னல ஒரு காமெடி, வடிவேல் டர்ன்னு வந்துட்டு ஓடிட்டல்லன்னு போவார்ல, அதே மாதிரிதான் நம்ம கட்சி ஆரம்பிக்க போறாரு நினைச்சா அவர் டூர் பார்க்க போயிருப்பாரு, சுத்தி பார்க்க போயிருக்காரு. அங்கெல்லாம் மழை பெஞ்சிருந்ததுல, இங்க மழை பெய்யுது, கிளைமேட் சரியில்லை, ஜல்லிவாசம் பிடிச்சிக்கும், அப்படி ஒரு டூர் போயிட்டு வந்தோம்னா டெல்லிக்கு போய் டூர் போயிட்டு வந்துருப்பாரு நினைக்கிறேன். சரி, ஓகே, சரி, போனாரு அமித்ஷா சந்தித்து பேசிட்டு வந்துக்கிறாரு. போற வழியில குறுக இருந்திருப்பா. அப்படி ஐயா வாங்க என்ன நீங்க இந்த பக்கம், நீ தான்ப்பா வந்திருக்க, நான் வரலப்பா. இப்ப இவரு போயிட்டு பக்கம் அமித்ஷா பாக்க போயிருக்காருல்ல, பார்த்த உடனே டக்குன்னு ஒரு வார்த்தை, அண்ணா வாங்கினே என்ன இந்த பக்கம், இந்த மாணவருக்கா சாப்பிட வந்தீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பாரு. சீமானவர்கள் கேட்ட மாதிரி. அதே மாதிரிதான். அத இவர்கிட்ட கேட்க முடியாது இல்லையா, அதனால நம்ம அப்படி அந்த இல்ல. ஐயோ சார், அமித்ஷா பார்த்ததை இவங்க தான் என்ன பண்ணுங்க, ஒரு காலத்துல நம்ம ஜெயலலிதா அம்மா வரும்போது ஹெலிகாப்டர்ல வருவாங்க, இவங்க கீழே வந்து ஊந்து கந்திருப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் இருந்தவங்க இன்னைக்கு அமித்ஷா பார்த்து என்ன பண்றாங்க, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. என்னத்த சொல்றது நம்மளுக்கு தெரியல. அதிமுக அப்படின்றது அந்த அம்மா காலத்துல எப்படி இருந்தது, அந்த அம்மா மோடியா லேடியா அயன் லேடி அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இவனுக்கு மோடி எங்க டேடி அப்படின்ற சொல்ற ரேஞ்சுக்கு அதிமுக வந்துருச்சு. அந்த அளவுக்கு அயன் லேடியை வளர்த்து விட்டு. ஆமா, இந்த மாதிரி கடையில போடுற மாதிரி எடுத்துட்டு போய் பாஜக. கரெக்ட், அப்படிதான் போயிட்டாங்க. இப்படி எல்லாம் இருந்தது. போயிட்டு பேசிட்டு எல்லாம் வந்திருக்கிறாரு. அமித்ஷா சிட்டா சொல்லி இருக்காரு, இங்க பாருங்க தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க கூடாது, 12 சீட்டு தரேன், என்டிஏக்குள்ள வாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லி திட்டி அமைச்சிருக்காரு. கூட குருமூர்த்தி என்ன பண்ணிருக்காரு, கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ஏப்பா அவர் சொல்றதை கேட்டு போப்பா, உங்க மேல ஏகப்பட்ட கேஸ் கிடக்கு, நீ எதுக்கு தேவையில்லாம பாஜக பகச்சிக்கின்னு விஜய் கூட போய் சேர போற, தனி கட்சி ஆரம்பிக்க போற அப்படின்னு சொல்லி அவரு என்ன பண்ணிருக்காங்க, ஏத்தி விட்டு அமைச்சிருக்காங்க. வந்த மனுஷன் இன்னைக்கு இந்த ஜெயலலிதா நினைவிடத்துல மாலை போட்டு செய்தியாளர் கேட்டிருக்காங்க, ஐயா எப்ப கட்சி ஆரம்பிக்க போறீங்க, என்ன அப்படி ஒரு ஸ்டாண்டே நான் சொல்லவே இல்லையா அப்படின்னு. அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிட்டாப்ல. இப்ப பல்ட்டி அடிச்ச உடனே சாட்டையை வாங்கி ஆடுறாராமா, இந்த பக்கம் ஒரு அடி யாருகிட்ட இருந்து, அண்ணாமலை கிட்ட இருந்து சாட்டையை வாங்கி ஆடுறாராமா. அந்த சாட்டை வலிக்காத, அவரே வந்து டுபாக்கூர் சாட்டை தானே வாங்கி வச்சாரு, உண்மையான சாட்டை வந்து இது பண்ணலையே, அதனால வாங்கி அடிச்சாலும் அடிச்சுப்பாங்க, வலிக்காது. யாருகிட்ட இருந்து வாங்குறது, கிட்ட இருந்து. ஏன்னா அவரே வந்து என்ன பண்ணாரு, பாஞ்சு வச்ச கயிறு தான் வச்சு அடிச்சாரு. ஒரிஜினல் சாட்டை வந்து அடிக்கவில்லை. இந்த ஒரிஜினல் சாட்டையெல்லாம் அந்த ரோட்ல ஒரு சிலர்லாம் வந்து வயிற்று பொழப்புக்காக காசு வாங்கி சாட்டையால் அடிச்சுக்கிட்டு காசு வாங்குவாங்க. அவங்ககிட்ட வாங்கி அடிக்கணும் சாட்டையை, அப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு டுபாகூர் சாட்டையை வாங்கி என்ன பண்ணாரு, டுபாகூர் வேலையெல்லாம் நமக்கு காமிச்சாரு. ஆனா அந்த வேலை இவரு செய்யறதா செய்வாரு, கொடுக்குற ஒரு அண்ணாமலை. ஆமா, அதனால அண்டர் பல்ட்டி அடிச்சுட்டாப்புல.
ஐயா நான் அது மாதிரிலாம் எதுவுமே எப்பயா சொன்னேன் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறேன்னு, கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட் அடிச்சிட்டாரு. இப்ப கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னோன்னா இது ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப துள்ளி குதிச்சிட்டாரு. யாரு? இபிஎஸ். ஆஹா, ஏன்னா கட்சி ஆரம்பிச்சுட்டா நிறைய பேர் அங்க போயிருவாங்க. இங்க இருந்து பாதி கூட ஏற்கனவே துண்டு துண்டா துண்டா போயிடுன்ற. கரெக்ட். ஆமா, இப்ப தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தர் வாக்கும் இவரு பக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இபிஎஸ்க்கு எதிராக இருக்கு. என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துட்டா இப்ப முக்குலத்தர் வாக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இபிஎஸ்க்கு வந்துதான் ஆகணும். ஏன்னா வேட்பாளரை நிப்பாட்டுவாங்க, ஆதரவு தெரிவிக்கணும். அதனால வந்து ஓட்ட குத்தம் செய்வாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, டிடிவி தினகரன் வரமாட்டேன், ஓபிஎஸ் போனா என்னங்க நான் வரணுங்க அப்படின்றாரு. சரியா? ஏன் தனி கட்சி ஆரம்பிச்சாரு? அம்மா மக்கள் முன்னேற்ற ஏன் ஆரம்பிச்சாரு? ஏன்னா இவங்க 2 பேரும் பாஜக பக்கம் போயிட்டாங்க. இப்படி போனது வந்து அம்மாவுடைய கொள்கைக்கே எதிரானது. இப்படி எல்லாம் இருக்கிறவங்க தான் இவர் இருக்கிற வரைக்கும், யாரு எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நான் என்டிஏக்குள்ள வரமாட்டேன்னு இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அவரு வந்து என்ன சொல்றாரு, இபிஎஸ் ஒழிக்கிறது தான் எங்க கோல், அதனால நான் கூட இருந்துட்டு எப்படிப்பா ஒழிக்கிறது, அதனால ஓபிஎஸ் போனா போட்டோம், நான் போக மாட்டேன், நான் விஜய்க்கு பக்கம் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறாரு. ஆனா ஒண்ணு அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் தான் போயிருவாரு அப்படின்றது. ஏன்னா விஜய் வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்றாருல, அதனால வந்து லாபம் தானே. ஆமா, கிடைச்சா லாபம் தானே. அதனால அங்கேயும் என்ன பண்றாரு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இவங்க பண்ற கூத்தே நம்மளுக்கு ஒரு கூத்தா இருக்குது. என்ன கூத்து கூத்துனது கூத்து, உண்மையை பேசும், நியாயத்தை பேசும், எல்லாத்தையும் பேசும். ஆமா, ஆனா இந்த கூத்து எதை பேச போதோ தெரியல. 26 தான் தெரியும். 26 கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சரி தம்பி, இவங்கள பத்தி பேசி பேசி நம்மளுக்கு ரொம்ப டயர்டாச்சு. ஒரு டீ சாப்பிட்டு வந்துருவோம். நாளைக்கு என்னென்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்துன்னு வந்துரு. நான் ஒரு லிஸ்ட், நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க, உட்காந்து என்ன எதுன்னு பேசி கண்டிப்பா இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், பேசிப்போம். ஓகேவா? ஓகே, வா போலாம். நன்றிடா.